கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு தீபாவளி யம தீபம். தீபாவளிக்கு முந்தைய நாளை தான் நாம் யம தீபாவளி அப்படின்ட்டு அழைக்கிறோம். இந்த யமன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட மூத்த புத்திரன் தான் யமதர்மராஜா. அதாவது சனி பகவானின் மூத்த சகோதரர் இவர். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அதிதேவதையாக விளங்குபவர் இந்த யமதர்மராஜா. யமுனாதேவியின் சகோதரராகவும் இவர் இருக்கிறார். தீபாவளிக்கு முதல் நாள் திரியோதசி திதி வருது இல்லைங்களா, அன்றுதான் மகாலட்சுமி நம்ம அனைவரும் வீட்டுக்கும் வருவதாக ஐதீகம். அன்று நாம் அகல் விளக்கேற்றி வீடுகளில் வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்படி உண்டு பண்ணுற வெளிச்சத்தில் நம்ம ஒரு அகல் விளக்கை ஏற்ற போகிறோம். அந்த அகல் விளக்கு தான் யம தீபம் அப்படின்னு அழைக்க போகிறோம். ஏன் இந்த யம தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னா, மகாலயபட்ச நாட்களில் புரட்டாசி மாதத்தில் வர பட்ச நாட்களில் நம்ம மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் நம்ம முன்னோர்கள் அனைவருமே இந்த பூமிக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய உணவுகளை ஏற்றுக்கிட்டு நம்மளை வாழ்த்தி செல்வதாக ஐதீகம் இருக்கிறது. அப்படி வந்தவங்க இந்த தீபாவளி நாளில் தான் மீண்டும் பித்ருலோகம் செல்வதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. அவ்வாறு பித்ருலோகம் போகிறவங்களுக்கு நாம் வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு வழி தெரிவதற்கு ஒரு அகல் விளக்கில் வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்றப்படுகிற இந்த விளக்கு தான் யம தீபம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யம தீபமாகப்பட்டது நம்ம வீட்டின் உயரமான பகுதிகளில், நம்ம வீட்டில் எது உயரமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாத எந்த திசையை பார்த்து ஏற்கணும் அப்படின்னா, தெற்கு திசை தான் யம தர்மராஜாவோட திசை. அந்த தெற்கு திசையை பார்த்து ஏற்றுற மாதிரி விளக்கு திரி தெற்கு திசையை பார்த்து இருக்கிற மாதிரி ஏற்றணும். அப்படி ஏற்றப்படுற வெளிச்சத்தில் நம்ம பித்ருலோகம் செல்வதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒரு முறை இந்த தீபம் ஏற்றப்படுவதால் நமக்கு திடீர் மரணமோ விபத்துகளோ நோய் நொடிகள் அண்டாது என்கிறது சாஸ்திரங்கள். அப்படி இருக்கிறது மட்டுமல்லாமல் சனி பகவானோட உச்சபட்சமான நீச்ச சனி, பாதக சனி, இது போன்ற சனியின் கோரப்பிடியிலிருந்து நாம் இவ்வாறு தீபம் ஏற்றுவதன் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் அனைத்தும் நீங்கி நன்மை விளங்கும் அப்படின்றாங்க, சாஸ்திரங்களில் உரைச்சிருக்காங்க. ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறை நேரத்தில் துதிவை திதி அன்று தன்னுடைய சகோதரியை பார்ப்பதற்காக யமதர்மராஜா, அதாவது யமி வீட்டிற்கு செல்கிறார். அப்படி சென்றபோது அவளுடைய தங்கையாகப்பட்டவள் யமதர்மராஜனுக்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டு தன் வீட்டுக்குள் அழைத்ததாக ஐதீகம் கூறுகிறது. அவ்வாறு அழைத்த போது யமதர்மராஜா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி அந்த மகிழ்ச்சியின் காரணமாக என்ன வரம் சொல்கிறார் அப்படின்னா, இதே நாளில் எந்த ஒரு சகோதரி தன் சகோதரனுக்கு ஆரத்தி எடுத்து தன் வீட்டில் அவள் நெற்றியில் திலகமிட்டு தம் வீட்டிற்கு அழைக்கிறாரோ அவரை எந்த விதமான துன்பங்களிலும், அதாவது யமதர்மராஜா யமலோகத்தில் அவருடைய ஆன்மா சென்றடையும் போது அவருக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டேன் என்று வரத்தை அளித்திருக்கிறார். இப்போ தான் புரிந்திருக்கு நாம் ஏன் தீபாவளி அப்போ சகோதரர்கள் தன் சகோதரி வீட்டிற்கு இனிப்பு பலகாரங்களை எடுத்து போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆரத்தி எடுக்கிற வழக்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல். அப்படி நம்ம அந்த நாட்களில், அதாவது துதியை நட்சத்திர திதி அன்று நம் சகோதரர்களுக்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டால் யமதர்மனோட கோரப்பிடியிலிருந்து இன்னல்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்று வரதும் இருக்கிறது. சரிங்க, அந்த யமதர்மராஜா யமதீபம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பரணி நட்சத்திரம், மகம், சதயம் இந்த போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த யமதீபம் ஏற்றுவது வந்து மிகச் சிறப்பாக அமைகிறது. அதே போல் இந்த யமதீபம் ஏற்றுவதால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், அகால மரணம் அடைந்தவர்களுக்காக குடும்பங்களில் இந்த யமதீபம் ஏற்றப்படுவது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த முன்னாட்களில் தீபாவளி அன்று முன்னாட்களில் நம்ம யமதீபம் ஏற்றும்போது மகாலட்சுமியோட லட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைப்பதாக கூறுகிறது. சரிங்க, இந்த யமதீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய முன்னாள் தீபாவளிக்கு முன்னாள் மாலை சுமார் 5:55 மணி முதல் 6:55 மணி வரை, அதாவது இந்த 1 மணி நேரத்தில் தான் நம்ம யமதீபத்தை ஏற்றப்பட வேண்டும். இவ்வாறு ஏற்றப்படும் யமதீபத்தின் மூலமாக நம் பித்ருக்கள் யமலோகம் செல்லும்போது அவர்களுக்கு வழி கிடைத்து அந்த மகிழ்ச்சியில் நம்மையும் வாழ்த்தி அருளச் செய்து செல்வார்கள். இவ்வாறாக மேலும் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள நமது கருடமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. தொடர்ந்து இனி வரும் பதிவுகளை கண்டு ஆதரவு தாங்க. மிக்க நன்றி, வணக்கம்.